அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ முதல் முறையா நம்ம கடவுள் வாழ்த்து சொல்லிடலாம். ஐந்து கரத்தனை, யானை முகத்தனை, இந்தி நிலம்பிரை, போலும் ஏற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனி பியச்ச ராகவே கேதவே நமக. ஓம் காத்தியாயனாய வித்மகே கன்னியகுமாரி தீமகி தன்னோ காளி பிரசோதயாத். ஓம் காளிகாயை வித்மகே மாசான்யவாசினியை தீமகி தன்னோ அங்காளி பிரசோதயாத். ஓம் வாகீஸ்வரியை வித்மகே பிரம்மபத்னீஷ தீமகி தன்னோ வாணி பிரசோதயாத். ஓம் மகாலட்சுமி வித்மகே விஷ்ணு பத்னி தீமகி தன்னோ லட்சுமி பிரசோதயாத். நம்ம இப்போ சிவபெருமானையும் நாராயணரையும் பிரம்மதேவரையும் முப்பெருந்தேவர்களையும் தேவியர்களையும் வணங்கி இன்னைக்கு நம்ம ஆயுஷ்மான் ஆசியா அப்படிங்கிறவங்க, அதாவது சென்னையை சேர்ந்தவர்கள் ஆயுஷ்மான் ஆசியா அப்படிங்கிறவங்கள இன்னைக்கு நம்ம சிறப்பு சுடர்மணி நிகழ்ச்சிக்காக நம்ம அழைச்சிருக்கிறோம். அவங்க சென்னையை சேர்ந்தவர்கள். அது மட்டும் அல்லாம நிறைய யூடியூப் சேனல்ல அவங்க பிரபலமானவங்க. அது மட்டும் இல்லாம பாரம்பரிய முறையில ஜோதிடத்தின் பலன்களை சிறப்பான முறையில எடுத்து சொல்றதுல ரொம்ப புகழ் பெற்றவங்க. இவங்க இன்னைக்கு நம்மளுடைய சேனலுக்காக சிறப்பு விருந்தினரா வந்திருக்காங்க. அவங்கள வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியை காண வந்த அத்தனை பேருக்கும் வாங்க வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கங்க. நமக்கு எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நான் எங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன். நிச்சயமா நமக்கு நல்லதே நடக்குமுங்க. இப்போ அவங்கள ஆசியா மேம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க உங்களோட உரையை தொடங்க. கண்டிப்பா மேம். வணக்கம் மேம். நன்றி நன்றி, வணக்கம். திருமணமும் பிரிவினையும் அப்படின்ற தலைப்புலதான் நம்ம இப்ப நீங்க பேச ஆரம்பிக்கலாம். உங்களுடைய சிறப்பான பேச்ச கேட்கறதுக்கு நாங்களும் ரெடியா இருக்கோம். நீங்க இன்னைக்கு திருமணமும் பிரிவினையும் அப்படிங்கிற தலைப்புல பேச வந்திருக்கீங்க. உங்களோட பேச்ச கேட்கறதுக்கு நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலோட இருக்கிறோம். நீங்க உங்க பேச்ச தொடங்கலாமுங்க. கண்டிப்பா மேம், கண்டிப்பா. திருச்சிற்றம்பலம். திருமணமும் பிரிவினையும் அப்படின்ற தலைப்பு தான் நம்ம பார்க்க போறோம். பாரம்பரிய முறைப்படிதான் அவ படிச்சது. நான் சென்னையை சேர்ந்தவ. நான் சென்னை துறைப்பாக்கம் அப்படின்ற இடத்துல ஆபீஸ் என்னோடது இருக்கு. நான் பொதுவா பாரம்பரிய முறைப்படிதான் படிச்சது. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கதும் அதுதான். இப்போ ஒரு ஜோதிடம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம திருமணம் அப்படின்னும் போது முக்கியமா அவங்களுக்கு 10 பொருத்தம் இருக்கா அப்படின்றதுதான் நம்ம முன்னோர்கள் அதிகமா பயன்படுத்துறது. ஓகேங்களா? நம்ம முன்னோர்கள் அந்த காலங்கள்ல டேட்டோ டைமோ பிறந்த இடமோ எதுவுமே குறிச்சு வைக்க மாட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பேர் வச்சு அந்த பேருடைய முதல் எழுத்துக்கள் வச்சு நட்சத்திரம், வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வச்சு நட்சத்திர பொருத்தமா அந்த 10 பொருத்தத்துல என்னென்ன பொருத்தங்கள் இருக்கு, முக்கியமான பொருத்தம் அப்படின்றத அந்த காலத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல முக்கியமா ரஜ்ஜு தட்டாம இருக்கணும் அப்படின்றதையும் கழுத்து பொருத்தம் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ ஜென்ரேஷன் வளர வளர எல்லாமே முழுமையா பார்க்க ஆரம்பிக்கிறோம். இது இந்த 10 பொருத்தம் மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பா இந்த 10 பொருத்தம் பத்தவே பத்தாது. நம்ம கட்ட பொருத்தம் பார்க்கணும், தசாபுத்தி பார்க்கணும், கிரகங்களை வச்சு நமக்கு அந்த ஒரு ஆணுடைய ஜாதகமும் ஒரு பெண்ணுடைய ஜாதகமும் பொருந்தி போகுமா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணா மட்டும்தான் இந்த லைஃப் லாங் இந்த டிராவல் பண்ண முடியும் திருமண வாழ்க்கையில. இல்லாட்டி பிரேக் ஆகுது. இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது யாரெல்லாம் இந்த திருமண வாழ்க்கையில ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்றத ஒரு சின்னதா ஆராய்ச்சி பண்ணியிருந்தோம். அதன் அடிப்படையில என்னென்ன கிரக சேர்க்கைகள் இருக்கு, எப்போ பிரிவை கொடுக்குது அப்படின்றத பத்தி நம்ம பேசுவோம். ஓகேங்களா? இப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போது லக்னம் 2ஆம் இடம். லக்னம் ஜாதகத்துக்கான ரெண்டு பேர் ஆண் பெண் 2 பேருமே அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்களா, லவ் பாண்டிங் இருக்குமா அப்படின்றத பார்க்கணும். அப்படின்னா
முதல்ல லக்னாதிபதிய பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ 2ஆம் இடம் பார்க்கணும். அடுத்து 2ஆம் இடம் அப்படின்னும் போது குடும்பம். குடும்பம் நடத்துறதுக்கு இவங்க 2 பேரும் சரியான தகுதியான ஆட்களா இருக்காங்களா அப்படின்றத பாக்குறதுக்கு 2ஆம் இடம் பார்ப்போம். 4ஆம் இடம். 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம். நம்ம அனுபவிக்கக்கூடிய சுகஸ்தானம். கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு வீடு, மனை, காரு, இந்த மாதிரி பங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமையுமா அப்படின்றத பாக்குறதுக்கு பிளஸ் சுகஸ்தானம். நம்ம சந்தோஷமா இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த இல்லற வாழ்க்கை அப்படின்ற 4ஆம் பாவத்தை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம குழந்தை குழந்தை பாக்கியம். 5ஆம் பாவம் குழந்தை பாக்கியம். அந்த குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம 5ல குரு இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். 5ஆம் இடத்துல குரு இருந்தா காரகநாசம் அப்படின்னு சொல்லுவோம். சோ 5ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கா, முக்கியமா ராகு கேது இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? இப்படி அடுத்து 7ஆம் இடம். 7ஆம் இடம் அப்படின்னும் போது கணவன் மனைவி அப்படின்னு இந்த கலஸ்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் 7ஆம் இடம். ஓகேங்களா? அடுத்து 8ஆம் இடம். 8ஆம் இடம் அப்படின்னும் போது மாங்கல்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம். மாங்கல்ய ஸ்தானமும் சுத்தமா இருக்கணும். ஓகேங்களா? அந்த ஸ்தானம் நல்லா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். திருமண பொருத்தத்துல முக்கியமானது அதுக்கடுத்து 9ஆம் இடம் பார்க்கணும். பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம் வலுவா இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். கர்மஸ்தானம் 10ஆம் இடம் அது நல்லா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். முக்கியமா 12ஆம் இடம். 12ஆம் இடத்துலதான் நிம்மதியே இருக்கு. சந்தோஷம், நிம்மதி. இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஸுவல் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் 12ஆம் இடம் தான். சோ அந்த இடமும் சுத்தமா இருக்கா அப்படின்றத பாத்துக்கணும். சோ கட்ட பொருத்தங்கள்ல இந்த 12 இடங்கள்ல முக்கியமான இடங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் 2 கட்டத்திலையும் ஆண் பெண் 2 பேருடைய கட்டங்களை பார்க்கும்போது ஆணுடைய ஜாதகத்துல சுக்கிரன் மேல கேதுவோ அல்லது ராகுவோ, பெண்ணோட ராகுவோ கேதுவோ ஆணுடைய ஜாதகத்துல போகுதா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். நெக்ஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னும் போது பையனுடைய ஜாதகத்துல சுக்கிரன் அல்லது லக்னாதிபதி 7ஆம் அதிபதி இவங்க மேல பொண்ணுடைய ராகு கேது போகுதா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம திருமண பொருத்தத்துக்குள்ள அவங்களுக்கு இருக்கா இல்லையா, தசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆணுடைய ஜாதகத்துல லக்னாதிபதிக்கு மேல பெண்ணுடைய ராகுவோ அல்லது கேதுவோ போகுது அப்படின்ற காலம். இந்த காலத்துல இந்த ஜனன ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கு அப்படின்னும் போது அந்த ஜாதகத்தை நம்ம சேர்த்து வைக்க கூடாது. சேர்த்து வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னா 7 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த ராகு கேது பயணம் அந்த கோச்சார லக்னத்துக்கு மேலேயோ லக்னாதிபதிக்கு மேலேயோ வரும்போது கண்டிப்பா இவங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்காது. ஆனா அந்த 7ஆம் அதிபதி மேலேயோ லக்னாதிபதி மேலேயோ கேது பயணிக்கும் காலம் அல்லது ராகு பயணிக்கும் காலம் இவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகளை உருவாக்கி கொடுக்குது. ஓகேங்களா? சோ அதனால திருமண வாழ்க்கைக்கு என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பொருத்தங்கள்லாம் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ இதுல கிரக சேர்க்கைகள் அப்படின்றது இருக்கு. என்னென்ன கிரக சேர்க்கைகள் இருக்குது, அது எந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த திருமண வாழ்க்கையில பிரிவுகளை கொடுக்குது அப்படின்றத பார்ப்போம். செவ்வாய் கேது. ஆண் ஜாதகத்துல செவ்வாய் கேது, அதே போல செவ்வாய் ராகு. இந்த அமைப்பு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் கேது செவ்வாய் ராகு இருக்கக்கூடாது. அதே ஆணோட ஜாதகத்துல அப்படின்னும் போது சுக்ரன் ராகு சுக்ரன் கேது இருக்கக்கூடாது. இது பேசிக். பொதுவா இவங்களுக்கு சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கிறது, செவ்வாய் சூரியன், செவ்வாய் கேது, செவ்வாய் ராகு, சுக்ரன் ராகு, சுக்ரன் கேது, அதே போல சந்திரன் புதன் இந்த மாதிரி சேர்க்கைகள் அமைப்புகள் இருக்கும்போது, சந்திரனும் செவ்வாயும் இந்த சேர்க்கைகள் அமைப்புகள் இருக்கும்போது கண்டிப்பா இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்குது. இது ஒரு கிரகம் ஒரு சேர்க்கை மட்டும் இருக்குது, 2 சேர்க்கைகள் மட்டும் இருக்கு அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. அதுவே இந்த சேர்க்கைகள் 4-5 கிரகங்கள் ஒன்னா சேர்த்து கூட்டு கிரகங்களா இருக்கிறது, அதனோட பாதகாதிபதி மரகாதிபதி பிளஸ் திதிசூன்யாதிபதி, அந்த இடமே திதிசூன்யம் ஆகிறது, இந்த அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா இவங்களுக்கு மன வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ரூலை சொல்லிடுவோம். சொல்லிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கிரக சேர்க்கைகள் உதாரண ஜாதகம் எல்லாமே நான் போர்ட்ல எழுதி போட்டுடுறேன். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு கிளியரா இருக்கும். சோ இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கிட்டே வரலாம். என்னென்ன கிரக சேர்க்கைகள் இருந்தா பிரிவுகளை கொடுக்குது, மன வாழ்க்கையில தொந்தரவுகளை கொடுக்குது அப்படின்றத பேசிக்க நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன்.
அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு போர்ட்ல ரைட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அதே போல லக்னத்துல மாந்தி இருக்கிறது, 2ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறது, இதுவுமே மன வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுக்கிற அமைப்பா இருக்கு. ஓகேங்களா? தர்ஷினி சோ வந்து சந்திரன் கேது ஒரு ஜாதகத்துல சந்திரன் கேது இருக்கு அப்படின்னும் போது அது மன ரீதியா சில பிரச்சனைகளை கொடுக்குது. சோ வந்து ஆஹ் ஜாதகம் பார்க்கும் போதே சந்திரன் கேது பெண்ணுக்கோ அல்லது ஆணுக்கோ இருக்கு அப்படின்னும் போது சந்தேக உணர்வுகளும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி அமைப்புகள் இருக்கு. சோ சந்தேக உணர்வுகள் இருக்கும்போது எல்லாத்துக்குமே இப்போ ஒரு தொழிலோ பிசினஸ் ஏதாவது பண்றாங்க அப்படின்னும் போது அதுல ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா பரவாயில்ல. ஆனா வருங்காலத்துல வரக்கூடிய கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ சந்தேகம் அப்படின்றது வந்துருச்சுன்னா கண்டிப்பா அதை வந்து சரி பண்ணவே முடியாது. எந்த ஒரு கெட்ட பழக்கங்கள் வந்திருந்தாலுமே அதை வந்து திருத்திக்க முடியும், மாத்திக்க முடியும். பட் சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னாலே மாத்திக்கவே முடியாது. சில பேர் வந்து அதனாலேயே வந்து லைஃப இழக்குறாங்க. சோ இந்த டிவோர்ஸ் ஆன ஜாதகங்களும் எடுத்து பார்க்கும்போது நிறைய வந்து சந்திரன் கேது, சுக்கிரன் கேது, செவ்வாய் கேது இந்த அமைப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? இதுல இருதார அமைப்பு கொண்ட ஜாதகங்களும் இருக்கு. ஆனா முதல் தாரம் டிவோர்ஸ் ஆயிட்டு அப்படி திரும்பவும் அதுக்கப்புறம் கல்யாணமே ஆகாத அமைப்புகளும் இருக்கு. அந்த மாதிரி அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது 9ஆம் இடமும் கெட்டு போயிட்டு 11ஆம் இடமும் கெட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு 2 தாரம் அமைந்தாலும் வாழ்க்கை சரியா இருக்கிறது இல்ல. 3ஆம் திருமணம் பண்றவங்களும் இருக்க செய்யறாங்க. ஜாதகம் பாக்குறாங்க, 3ஆம் திருமணம் பண்றதுக்குமே ஜாதகம் பாக்குறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னும் போது இந்த ஜாதகத்துல செவ்வாய் சனி சேர்ந்திருக்கிறது, சுக்கிரன் கேதுவோட சேர்ந்திருக்கிறது, 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது, 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது, அந்த கிரகங்கள் வந்து செவ்வாயுடைய பார்வையில சனி இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா கிரக சேர்க்கைகள்ல 3க்கும் மேற்பட்ட கிரக சேர்க்கைகள் அவங்களுடைய ஜாதகத்துல இருக்கு அப்படின்னும் போது அது பெரிய அளவுக்கு பாதிப்பை மட்டும்தான் கொடுக்குது. ஓகேங்களா? அப்போ திருமணம் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க வந்து சரியான பொருத்தங்கள் பார்த்து கரெக்டா முடிக்கும் போது இந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு வராது. ஓகேங்களா? அதே போல இப்போ அந்த நட்சத்திர பொருத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். தினம் கணம் யோனி அது மாதிரி விஷயங்கள் 10 பொருத்தம் பார்ப்போம் இல்லையா? இதுல வந்து பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டு சில விஷயங்களை தெரிஞ்சவங்க மூலயமா எடுத்து பார்க்கையில 10க்கு 9 பொருத்தம் இருக்கு. ஆனா அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரோகிணி நட்சத்திரத்துக்கு கன்னி ராசி, ரிஷப ராசிக்கு கன்னி ராசி பொண்ணு வந்து ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசி, பையன் வந்து கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம். அப்போ பொருத்தம் 9 பொருத்தம் வந்துடும் இல்லையா? இருந்தாலும் அவங்களுக்கு பொருத்தம் வரல. பொருத்தம் 9 பொருத்தம் இருந்தும் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகுது. எதனால டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பையனுடைய 7ஆம் இடத்துல பொண்ணுடைய கேது, பொண்ணுடைய 7ஆம் அதிபதியோட பையனுடைய ராகு, இந்த அமைப்பு இருக்கு. அப்போ நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்சத்திர பொருத்தம் 9 பொருத்தம் இல்ல 10 பொருத்தம் இருந்தாலுமே கட்ட பொருத்தங்கள் சரியா இல்லை அப்படின்னா கண்டிப்பா இது மன வாழ்க்கையில பெரிய அளவுக்கு பிரச்சனையை தான் கொடுக்குது. அது எப்ப கொடுக்குது அப்படின்னும் போது 5ஆம் இடம் நல்லா வலுத்து இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா குழந்தைய கொடுத்துரும். அப்ப குழந்தை பிறக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. குழந்தை பிறந்து 7 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த ராகு கோச்சார ராகு கேது ஜனன ஜாதகத்துல இருக்கக்கூடிய ராகு கேது மேல ஆணுடைய லக்னாதிபதி பிளஸ் 7ஆம் அதிபதியோடையோ அல்லது பெண்ணுடைய லக்னாதிபதி 7ஆம் அதிபதியோட சம்பந்தப்பட்டிருக்க நேரம் அந்த கிராஷ் பண்ணும்போது கண்டிப்பா பிரச்சனையை கொடுக்குது. ஓகேங்களா? அப்போ தசா புத்தியும் அதுக்கேற்ற மாதிரி ராகு தசையில கேது புத்தி போகிறது அல்லது எந்த தசையா இருந்தாலும் பாதகாதிபதியோ அல்லது அஷ்டமாதிபதியோ இந்த தசா புத்தி நடத்தும் போது உங்களுக்கு இந்த அஷ்டமாதிபதி, முக்கியமா அஷ்டமாதிபதி புத்தி நடக்கும்போது பெரும்பாலும் டிவோர்ஸ் கொடுத்துருது. ஓகேங்களா? 8ஆம் இடத்துல ராகு கேது போகிற நேரம் டிவோர்ஸ் கொடுக்குது. 6ஆம் அதிபதியோட திசாபுத்தி நடத்தும் போது உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்குது. ஓகேங்களா? சோ இந்த நேரங்கள்ல வந்து விட்டு கொடுத்து போறது, அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறது என்ன காரணம் அப்படின்றத நம்ம ஒரு ஜோதிடரை பார்த்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓகே இந்த 1.5 வருஷம் வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், இல்லாட்டி நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்ம வந்து பெரும்பாலும் விட்டு கொடுத்து போயிடுவோம். அதற்கான பரிகாரங்கள் நிறைய கோவில்கள் இருக்கு. அந்த கோவில்களுக்கு போயிட்டு பரிகாரங்கள் செய்துட்டு வந்தா ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லாம ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ திருமணம் இது வரைக்கும் முடிஞ்சவங்களுக்கு நம்ம ஏதாவது பரிகாரங்கள் செய்யலாம். அது வந்து வேற வழி இல்ல, நம்ம வந்து சரியா பார்க்கல, நோட் பண்ணல, இல்ல ரொம்ப நாளுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கும், நட்சத்திர பொருத்தங்கள் மட்டும் பார்த்து முடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தா ஓகே. பட் இதுக்கு மேல வர ஜெனரேஷன்ஸ் எல்லாமே வந்து
டேட் டைம் பிறந்த இடம் எல்லாமே ரெடியா எல்லாமே வச்சிருக்காங்க. யாரும் வந்து குறிச்சு வைக்காம இப்ப இல்ல. அப்ப இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஜாதக பொருத்தம் பார்க்கும் போதே கரெக்டா பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா யாருக்குமே பிரிவே வராது. ஓகேங்களா? அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா எல்லாமே எடுத்து கொடுத்துட்டுனா பிரிவு வராது. சரி, ஓகே. யாருக்கு யாரோட சேர்த்து வச்சா சரியா இருக்கும் அப்படின்னா, இப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று இந்த மாதிரி ராசிகள் இருக்கு இல்லையா? இந்த ராசிகள்ல இப்போ வந்து நெருப்பு நெருப்பு ராசி அப்படின்னும் போது காற்று ராசியோட அதை சேர்த்து வைக்கும் போது இவங்களுக்குள்ள ஒத்து போயிடுது. ஓகேங்களா? இப்போ நெருப்பை கொண்டு போயிட்டு நீரோட சேர்க்கிறோம் அப்படின்னா நெருப்புல வந்து நீர் பட்டா என்ன ஆகும்? அந்த நெருப்பு வந்து அழிஞ்சிரும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரிதான். அப்போ நெருப்பு வந்து நீரோட சேர்க்கிறதோ அது வந்து செட் ஆகாது. ஓகேங்களா? அப்போ எப்படி சேர்த்து வைக்கணும் போது நெருப்பு ராசியோட காற்று ராசியை சேர்த்து வைக்கிறது இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் பிரிவுகளை கொடுக்கறது கிடையாது. அதே போல நீர் ராசியோட நில ராசியை சேர்த்து வைக்கிறது இவங்களுக்கு பெரிய பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்கறது கிடையாது. ஓகேங்களா? ஒரு சில இது இருக்கு. இப்போ கிரக சேர்க்கைகள் நம்ம கடைசியா பார்ப்போம். நான் போர்ட்ல எழுதி போட்டுறேன். இதுல என்ன இப்போ லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அது எல்லாமே பார்ப்போம். இப்போ லவ் பண்ணி இவங்க மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா அது எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா, இப்போ லவ் பண்றாங்க அப்படின்னும் போது 5ஆம் இடம் காதல்ல வந்துரும். கிரகங்கள்ல புதன் வந்து காதலுக்கான கிரகமா வந்துரும். சோ வந்து இந்த காதலுக்கான கிரகம் புதன் வந்து நல்லா இருந்து 5ஆம் பாவம் நல்லா இருந்து வலுத்து 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோட சம்மந்தப்படுறாரு அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு காதல் திருமணம் கைகூடும். 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வீகமும் அதுதான் இல்லைங்களா? சோ வந்து 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்து அதிபதியோட சேரும் போது ஒண்ணு லவ் மேரேஜ் இல்லைன்னா சொந்தத்துல மேரேஜ் அமையும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து காதலுக்கான அமைப்பு. அப்போ அடுத்து வந்துட்டு 7ஆம் அதிபதி இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு பாக்குறோம் அப்படின்னா கணவன் கணவன் வந்து எந்த சைட்ல இருந்து வருவாங்க, எவ்வளவு தூரத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 7ஆம் அதிபதி நமக்கு 4ஆம் இடத்துல இருக்காருன்னா கண்டிப்பா நம்ம உள்ளூர்லயே கல்யாணம் பண்ற மாதிரி அமைப்பு அல்லது ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஊரை சுத்தியே இருக்கிற மாதிரி அமைப்புகள்ல மாப்பிள்ளை கிடைக்கும். அதுவே 7ஆம் அதிபதி ஆஹ் லக்னத்துல இருக்காரு அப்படின்னா வீட்டோட மாப்பிள்ளை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா கொஞ்சம் லாங் 200 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு 300-350 கிலோமீட்டர் தூரத்துல மாப்பிள்ளை அமையும். ஓகேங்களா? 7ஆம் அதிபதி 11ஆம் இட அதிபதியோட சம்பந்தப்படுறாரு அப்படின்னா இவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை வந்து வெளி மாநிலங்கள்ல வெளி மாவட்டங்கள் ரொம்ப தூரங்கள்ல அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதிகமா. அதுவே 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியோட சம்பந்தப்படுறாரு அப்படின்னும் போது அவங்களுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். வெளிநாட்டு மாப்பிள்ளையோட வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஜாதகத்திலயும் 7ஆம் அதிபதி எங்க அமர்ந்திருக்காரோ அந்த தூரத்தை நம்ம கணக்கெடுக்கணும். பக்கத்துல இருக்காங்களா, தூரத்துல இருக்காங்களா, ரொம்ப தூரத்துல இருக்காங்களா, வெளிநாட்டுல இருக்காங்களா, வெளி மாநிலத்துல இருக்காங்களா அப்படின்றத இந்த மாதிரிதான் கணக்கெடுக்கணும். அப்போ 7ஆம் அதிபதி இப்போ வந்து எந்த திசை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ எவ்வளவு தூரம் அப்படின்றத டிஸ்டன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து திசை எந்த திசை அப்படின்னா 7ஆம் அதிபதி எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க அப்படின்றத பாக்கணும். பேசிக்கா நம்ம பார்க்கும்போது இதுக்கு நமக்கு பேசிக் தெரிஞ்சிருந்தா போதும். 7ஆம் அதிபதி இப்போ வந்து மேற்குல இருக்காருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அப்போ கிழக்கு திசையில உங்களுக்கு நீங்க பாருங்க, கண்டிப்பா கிழக்கு திசையில உங்களுக்கான எதிர்கால மாப்பிள்ளை கிழக்கு திசையில தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் அதிபதி ரிஷபத்துல இருக்காரு அப்படின்னா தெற்குல பாருங்க, கண்டிப்பா மாப்பிள்ளை வந்து தெற்குல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே 7ஆம் அதிபதி வந்து புதனுடைய வீட்டுல மிதுனத்துல இருக்காரு அப்படின்னா மேற்குல பாருங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் கிழக்கு மேற்கு தெற்கு திசை வந்து தெரிஞ்சு இந்த 12 பாவங்கள்ல எந்த இடத்துல 7ஆம் அதிபதி இருக்கோ அந்த திசையில தான் நமக்கு மாப்பிள்ளை இருக்கும் தெரிஞ்சுக்கலாம். அதே அமைப்பு தான் பையனுக்கு பார்க்கும் போதும் பொண்ணுக்கு பார்க்கும்போது இதுதான் பையனுக்கு பார்க்கும் போதும் 7ஆம் அதிபதியை தான் நம்ம பார்க்க போறோம். அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க வந்து எந்த திசையில இருக்காங்க அப்படின்றது, எவ்வளவு தூரத்துல இருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ முக்கியமா வந்து இந்த பிரிவினைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுல இருக்கு இல்லையா? நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொல்றாங்க. அதுல முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்துல ராகு, 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது, 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, இதெல்லாம் வந்து பிரச்சனையை கொடுக்குது. எப்படி 4ஆம் இடம் சுகஸ்தானம் தானே, அந்த இடத்துல ராகு இருந்தா எப்படி பிரச்சனை வருது அப்படின்னா
இப்போ பெண்ணுடைய லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 4ஆம் இடத்துல கேதுவோ ராகுவோ இருக்கும்போது ஆசைகள் அதிகமா இருக்கும். சொகுசான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அது கிடைக்காது. அவங்க அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் கிடைக்காம போகும்போது அவங்க வந்து இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இது எனக்கு சரியா வராது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அதனால பிரிவினைகளை கொடுக்குது. அப்போ லக்ன 7ஆம் அதிபதி போயிட்டு 6லயோ 8லயோ 12லயோ அமரக்கூடாது. முக்கியமா லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மேக்சிமம் வந்து இந்த லைஃப கொண்டுட்டு போறாங்க லாங் டைம். அப்படி இல்ல, லக்னாதிபதியும் நீச்சமா இருக்கு, லக்னாதிபதியும் 6 8 12ல மறைஞ்சிருக்கு, 7ஆம் அதிபதியும் 6 8 12ல மறைஞ்சிருக்கு, திதி சூன்யத்துல இருக்கு, பாதக ஸ்தானத்துல இருக்கு, இந்த அமைப்புகள் இருந்ததுன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் திருமண வாழ்க்கை அந்த அளவுக்கு சரியா இல்லை. ஓகேங்களா? ஒரு நிமிஷம். கணபதி சுப்பிரமணியம் சார், எழில் சார் 2 பேரும் மியூட் போடுங்க. கணபதி சார் மியூட் போடுங்க சார். நன்றி, நீங்க தொடருங்கம்மா. ஓகே ஓகே. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ ஒரு திருமண வாழ்க்கையில முன்னாடி இருந்த உணவு பழக்க வழக்கங்கள் வேற, இப்ப இருக்க உணவு பழக்க வழக்கங்கள் வேற. அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறும்போது நம்ம சாப்பிடுற முக்கியமா சிக்கன், அந்த பிராய்லர் சிக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், அது பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்குது அப்படின்றதுதான் முக்கியமான விஷயமே. அந்த மாதிரி இது மட்டும் கிடையாது, நம்ம ஹைபிரிட்ஸ் காய்கறிகளோ உணவுப் பொருட்களோ நம்ம எது எடுத்துக்கிட்டாலுமே நம்ம அந்த உணவு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்குது. என்ன மாதிரி பாதிப்பு அப்படின்னா, ஆண்மைத்தன்மை பெண்மைத்தன்மை குறைபாடுகளை கொடுக்குது. ஓகேங்களா? அது ஜாதகத்துல எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா எடுக்க முடியும். ஒரு ஆணுடைய ஜாதகத்திலேயோ அல்லது பெண்ணுடைய ஜாதகத்திலேயோ லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறது, அந்த புதன் கேதுவோட இருக்கிறது, இந்த அமைப்பு இருந்தாலும் ஆண்மைத்தன்மை பெண்மைத்தன்மை குறைவாக இருக்கு. அதே மாதிரி நவாம்சத்திலையும் 7ஆம் இடத்துல உங்களுக்கு புதன் கேதுவோ அல்லது வெறும் புதனோ இருக்கிறது பிரச்சனையை கொடுக்குது. ஆனா 3ஆம் அதிபதி வெறும் இதை மட்டும் பார்க்க கூடாது, நிறைய கிரக சேர்க்கைகள் இருக்கு, அதையும் சேர்த்து பார்க்கணும். லக்னாதிபதி நீச்சமாயி 7ஆம் இடமும் 7ஆம் இடத்துலயும் புதன் கேது இருந்து 3ஆம் இடமும் கெட்டு போய் இருக்கிறது, இந்த அமைப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பா ஆண்மை தன்மையும் பெண்மை தன்மையும் உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு நிமிஷம்மா ரவிச்சந்திரன், மியூட் போடுங்க சார். மியூட் போடுங்க சார். நீங்களும் போட்டுருங்கம்மா மலர்வழி அம்மா. எனக்கு அந்த இது ஆப்ஷன் கொடுக்கலீங்க. ஓகே ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. இப்ப பேசுங்கம்மா. ஓகே. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு, லக்னாதிபதி நல்லா இருக்காரு அப்படின்னா 7ஆம் இடத்துல புதன் கேது இருந்தா பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்கறது கிடையாது. இது ட்ரீட்மெண்ட் பண்ணாலே சரியாகிற அமைப்பு இருக்கு. ஓகேங்களா? ஆனா 7ஆம் இடம் கெட்டு 7ஆம் இடத்துல புதன் கேது இருந்து லக்னாதிபதியும் கெட்டு நீச்சமாயி இருக்கிறது, 6 8 12ல இருக்கிறது, பிளஸ் வந்து 6 8 12 கிடையாது 6 8ல இருக்கிறது, பிளஸ் வந்து 4ஆம் இடமும் சுகஸ்தானம் அனுபவிக்கக்கூடிய சுகம் அதுவும் கெட்டு போயிருக்கு அப்படின்னா, செவ்வாயும் கெட்டு போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆண்மைத்தன்மை பெண்மைத்தன்மை குறைபாடு அப்படின்றது இருக்கும், ஜாதகத்திலேயே தெரிஞ்சிடும். அப்படி இருக்கு அப்படின்னும் போது அந்த ஜாதகத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அந்த ஜாதகர்கிட்டயுமே சொல்லிடலாம், நம்ம இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அதை வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் மூலயமா சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா திருமண வாழ்க்கையில இணையலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப நம்ம செக் பண்ணும்போது பேசிக்கா வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இல்ல வீட்டுல ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது எதனால பிரச்சனை வருது அப்படின்னு கேட்கும்போது சிம்பிளா ரொம்ப சில்லியா சொல்றாங்க பதில்கள் சொல்லும் போது, இல்ல வீடு பெருக்கல, சமைக்கல, எங்க அம்மாவை பாத்துக்கல அப்பாவை பாத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் நம்ம வந்து டீப்பா உட்காந்து பேசி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கேட்க ஆரம்பிக்கும் போதுதான், ஆழமா போகும்போது அவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. சோ வந்து அந்த விஷயங்களை யாருமே வந்து ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி வெளியே சொல்றது கிடையாது. சோ அந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம முன்கூட்டியே நம்ம தடுக்க முடியும் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும்போது கண்டிப்பா இந்த 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறது, சூரியன் சுக்கிரன், ஆணோட ஜாதகத்துல சூரியன் சுக்கிரன் அது பாகை இருக்கு, குறைந்த பாகையில இருக்கிறது, சூரியனுடைய நெருக்கத்துல சுக்கிரன் இருந்து அது டிகிரி வைஸ்ல கம்மியா இருந்ததுன்னா அதுவுமே கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளதா இருக்கு. அதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மன வாழ்க்கையில என்ட்ராகிறது நன்மையை கொடுக்கும். ஓகேங்களா? அதே போல இப்போ அடுத்து வந்து குழந்தை, அந்த கல்யாணம் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் குழந்தைதான். அந்த குழந்தை பாக்கியம் பாக்குற இடம் 5ஆம் இடம் சொல்லியிருக்கோம். 5ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்கிறது
தசமி திதியில பிறந்து அவங்களுக்கு வந்து சனி கேது இணைவு இருக்கிறது. சனி கேது 5ஆம் இடத்துல இருக்கிறது. தனித்த சனி அல்லது சனித்த கேது இருந்தாலும் சரி, சனி கேது சேர்ந்து 5ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இவங்களுக்கும் வந்து குழந்தை கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்றது, 2-3 வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரி அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த ராகு கேது இருந்ததுன்னா இந்த கருமுட்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடம் அப்படி வயித்துல இருக்கு அப்படின்றத சொல்லக்கூடியதுமே வந்து இந்த ராகு கேது 5ல இருந்ததுன்னா சொல்லிடும். அது ட்ரீட்மெண்ட் எடுத்தா, கரெக்டா ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாகக்கூடிய அமைப்புல இருக்கும். ஓகேங்களா? இந்த 5ஆம் அதிபதி 6ல இருந்தாருன்னா கண்டிப்பா அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் குழந்தை அப்படின்ற மாதிரி அமைப்புகள் இருக்கு. 6ஆம் இடம் நோய் சொல்லக்கூடிய ஸ்தானம். 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்து 5ஆம் அதிபதி 6ல மறையும் போது இவங்களுக்கு குழந்தை தாமதமா ஆகுது. 6ஆம் அதிபதி சொல்லுங்க ஆதிலட்சுமி மேம். மேடம் ஆதிலட்சுமி மேடம் கொஞ்சம் மியூட் போடுங்க மேடம். ஓகேங்க. ஓகே, இந்த மாதிரி அமைப்புகளை நம்ம வந்து பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிறது நல்லது. அப்போ பொதுவா வந்து இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும்போது நம்ம ஜாதக ரீதியா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் சரி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு கொடுக்கறது, பையன் கரெக்டா பார்த்த மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுக்கறது இல்ல பையன் எடுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து இவ்வளவு நாள் வந்து படிச்சோம், குழந்தைகளா இருப்போம், படிப்போம், அடுத்து வேலை அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கோம். ஆனா நம்ம லைஃப் வந்து நிர்ணயிக்கிறது அப்படின்ற விஷயம் இந்த திருமணத்துல தான் இருக்கு. நம்ம திருமணத்துல மட்டும்தான் நம்ம வாழ்க்கையே மாறக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கு. ஒரு பெண்ணா இருந்ததுன்னா கண்டிப்பா பிறந்த வீட்டுல எவ்வளவு சுதந்திரமா இருந்திருக்கும். ஆனா அங்க போய் செட் ஆகுற வரைக்கும் அவங்க அவ்வளவு கஷ்டங்கள் படணும். அது வந்து ஒரு இடத்துல வாழ போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு செட் ஆகுமா ஆகாது. அந்த நட்சத்திரங்கள் முக்கியமா திதி சூன்யம் ஆகிறது நம்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமாவோ வதைதாரையாவோ அல்லது வைனாசியமாவோ வரவே கூடாது. இதெல்லாம் பார்த்துதான் கொடுக்கணும். அந்த வீட்டுல பார்க்கும்போது பையனுக்கு மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஒரு பொண்ணு கொடுக்குறோம் அப்படின்னும் போது பையனுக்கு செட் ஆகுமா அப்படின்றது பார்ப்போம். வீட்டுல இருக்கவங்களுக்கு மாமியாருக்கு அந்த இடங்க 10ஆம் பாவத்துக்கு பார்த்தா தெரிஞ்சிடும் மாமியாருக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்றது. 10ஆம் இடம் கெட்டு போயிருக்கு, 10ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம பொண்ணு கொடுக்கறதுக்கு முன்னாடியே சொல்லி நல்லபடியா சொல்லி, இல்லம்மா வீட்டுல கூட்டு குடும்பமா இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, ஜாதக ரீதியா இந்த பிரச்சனைகள் இருக்கு, கொஞ்சம் பக்கத்துல இருந்துக்கோங்க, அப்பப்போ வரப்போக இருந்துக்கோங்க, நல்லபடியா பாத்துக்கோங்க, சந்தோஷமா இருங்க, கிட்ட இருந்து சண்டை போட்டு இருக்கிறத விட கொஞ்சம் தள்ளி இருந்து சந்தோஷமா இருங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலே பேசிக்கா வரக்கூடிய சண்டைகள் எல்லாமே தவிர்க்க முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பெரும்பாலும் அதிகமா வந்து இந்த திருமணத்துல ஃபெயிலியர் ஆகக்கூடிய ராசிகள் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ரிஷபம், கடகம், சிம்மம், மகரம், கும்பம், இது இந்த ராசி லக்னம் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஓகேங்களா? ரிஷபம், கடகம், சிம்மம், மகரம், கும்பம் இந்த கேட்டகரி வந்து அதிகமா டிவோர்ஸ்ல இருக்காங்க. ஓகேங்களா? என்ன காரணம் அப்படின்னா விட்டு கொடுத்து போகிற தன்மை குறைவா இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங் லவ் பாண்டிங்கும் குறைவா இருக்கு அவங்களுக்குள்ள. ஓகேங்களா? 2வது 50% அப்படின்னும் போது மேஷம், கன்னி, மீனம் இவங்க வந்து 2வது ஒரு 50% அப்படின்ற சொல்லக்கூடிய இடத்துல இந்த 3 ராசிகளும் இருக்கு. மிதுனம், தனுசு, விருச்சகம். மிதுனம், தனுசு, விருச்சகம் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. ஆனா எந்த ராசிக்காரங்க இது வரைக்கும் டிவோர்ஸே ஆகாம இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒத்து வரல அப்படின்னும் போது அது பிரிவை தான் கொடுக்கும். ஓகேங்களா? 10க்கு 9 பொருத்தம் இருக்கிறது, எல்லா கட்ட பொருத்தமும் கரெக்டா இருக்கிறது, எல்லாம் இருந்தும் பிரிவை கொடுக்குது. அப்படியும் ஜாதகங்கள் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் செயல்படுது அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கர்மா. நம்ம முன் ஜென்மங்கள்ல அனுபவிச்ச கர்மா அல்லது இந்த ஜென்மங்கள்லயே நம்ம செய்த துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள், அதற்கான விளைவுகளையும் இந்த ஜென்மத்திலேயே நம்ம அனுபவிக்கிறோம். ஒரு காதல் விஷயங்கள்ல கண்கூட பார்க்கக்கூடிய விஷயங்கள் இது. பார்த்த விஷயம், ஒரு பையன் வந்துட்டு நல்லா ஒரு பொண்ணை படிக்க வைக்கிறான், தாய் தந்தை இல்லாத ஒரு பொண்ணை படிக்க வச்சு நல்லா வந்து நல்ல சம்பளம் வேலை வாங்கி கொடுக்குறான், நல்ல சம்பளத்துக்கு வேலை வாங்கி கொடுக்குறான். கிட்டத்தட்ட 9வதுல இருந்து படிக்க வைக்கிறான், காலேஜ் வரைக்கும், பிளஸ் வந்து வேலையும் வாங்கி கொடுக்குறான் ஐடி ஃபீல்டுல. அந்த வேலையும் வாங்கிக்கிட்டு வீடு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து அந்த பையன் அடுத்த இன்னும் 2 வருஷத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில சந்தோஷமா வந்து நிம்மதியா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல எனக்கு உன்னை பிடிக்கல,
உனக்கு வந்து படிப்பு நாலேஜ் குறைவா இருக்கு, கல்வி அறிவு குறைவா இருக்கு, அதனால எனக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு போறது. அதனுடைய விளைவுகள் இந்த திருமண வாழ்க்கையில கண்டிப்பா அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது. ஒரு ஆணையோ அல்லது ஒரு பெண்ணையோ ஏமாத்திட்டு நம்ம அடுத்து இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்னா, ஆரம்ப ஸ்டேஜ்ல நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி அமைப்புகள் இருக்கும். ஆனா எதிர்காலம் அப்படின்னும் போது அந்த பிரச்சனையை நம்ம கண் கூட பார்க்கலாம். ஒண்ணு அவங்க அனுபவிக்கிறாங்க, அல்லது அவர்களுடைய வாரிசுகள் அந்த அதே தன்மையை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. இது வந்து கண் கூட நம்ம பார்த்த விஷயம். சோ வந்து எந்த ஒரு விஷயங்கள் செய்யறதுக்கு முன்னாடியுமே ரொம்ப ரொம்ப யோசிச்சு செய்யணும். ஓகேங்களா? நம்ம வீட்டு பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, மத்த வீட்டு பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் சொல்லும் போதே ஒரு லைஃப்குள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம பேசிக்க நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே பிள்ளைங்க வந்து கேட்டுக்குங்க. கேட்டுக்கக்கூடிய சூழ்நிலையில தான் எல்லா குழந்தைங்களும் இருக்காங்க. நான் சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்ற அடமன் கேரக்டர் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. பிள்ளைங்க இருக்காங்க, நல்ல பிள்ளைங்க எல்லாருமே நம்ம வளர்க்குற விதத்துலதான் இருக்கு. ஓகேங்களா? சோ குழந்தைங்களை வந்து ஆஹ் சில விஷயங்கள் சின்ன வயசுல இருந்தே நல்ல விஷயங்களை நல்ல கருத்துக்களை சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னா தவறான பாதைக்கு கண்டிப்பா போக மாட்டாங்க, யாரும் யாரையும் ஏமாத்தவும் மாட்டாங்க, லைஃப் நல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து திருமணத்துல பாதிக்கக்கூடிய ராசி பார்த்தோம். அடுத்து நட்சத்திரங்கள், எந்தெந்த நட்சத்திரங்கள் வந்து திருமண வாழ்க்கையில பெரும்பாலும் பாதிக்குது அப்படின்னும் போது, சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த நட்சத்திரம் வந்து பெரிய அளவுல பாதிப்பை கொடுக்குது. திருமண வாழ்க்கையில இவங்கெல்லாம் வந்து அதிகமா வந்து பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, சொல்லவும் முடியாம மல்லவும் முடியாம இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள்ல இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இதுல கிருத்திகை நட்சத்திரம் வந்து அதீத கோபம், கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோபத்தை வந்து கோபத்துல இருக்கிறதுனால இவங்க வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை அனுபவிக்கிறாங்க. திருமண வாழ்க்கையில இவங்களுக்கு யாரும் செட் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆனா எல்லா கிருத்திகையுமே பாதிப்படையுமா அப்படின்னா கண்டிப்பா அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு 7ஆம் அதிபதி நல்லா இருந்து லக்னாதிபதி நல்லா இருந்தது அப்படின்னா வரக்கூடிய மனைவிக்கும் 7ஆம் இடம் நல்லா இருக்கு அப்படின்னா கட்ட பொருத்தத்துல நம்ம சரியா பொருத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மன வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்காது. ஓகேங்களா? ஆனா பெரிய அளவுக்கு யாரெல்லாம் தோல்வியை சந்திக்கிறாங்க அப்படின்ற நட்சத்திரங்கள்ல சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், இது இந்த 6 நட்சத்திரமும் முழுசா பாதிப்படையுது. ஓகேங்களா? சனியோட நட்சத்திரத்துல பூச நட்சத்திரம் பாதிப்படையுது. ராகுவோட நட்சத்திரத்துல சதயம் நட்சத்திரம் வந்து பாதிப்பு அதிகமா இருக்கு திருமண வாழ்க்கையில. செவ்வாயோடைய நட்சத்திரம் அவிட்டம் மட்டும், ஆனா பெரிய அளவுக்கு கிடையாது, ஒரு 50% தான். மத்த நட்சத்திரங்கள்லாம் பிரச்சனை கிடையாது. புதனுடைய நட்சத்திரத்திலயுமே கேட்டை மட்டும்தான் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்குது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க. பெரிய அளவுக்கு இது பிரச்சனை கொடுக்கல, 50% தான் பிரச்சனை கொடுக்குது. ஓகேங்களா? இதுல குரு, சுக்ரன், கேது இந்த நட்சத்திரங்கள் வந்து பெரிய அளவுக்கு தொந்தரவு கொடுக்கல. புதனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க பெரிய அளவுக்கு இவங்களை பாதிப்புகள் அனுபவிக்கிறது கிடையாது, ஒரு அளவுக்கு தான் இருக்கு. ஓகேங்களா? போன் கொடுங்க. இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து இளமையில திருமணமா அல்லது முதுமையில திருமணமா, எதனால திருமணம் லேட் ஆகுது, எதனால சீக்கிரமா ஆகுது அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ரொம்ப லேட் ஆகுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 7ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது திருமண வாழ்க்கையில ரொம்ப லேட் ஆயிடுது. ஓகேங்களா? அதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் இருக்கு, அதை நான் வந்து போர்டுல போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அதே போல லக்னத்துல ராகு, 7ஆம் இடத்துல கேது, லக்னத்துல கேது 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது லேட் மேரேஜ் கொடுக்குது. அதே போல 7ஆம் அதிபதியோட ராகு கேது, லக்னாதிபதியோட ராகு கேது இந்த அமைப்பு இருந்தாலும் லேட் மேரேஜ் கொடுக்கிறது. 2ஆம் இடம் குடும்பம், குடும்பம் சொல்லக்கூடிய இடங்கள்ல பாவ கிரகங்கள் சம்பந்தப்படுறது, 7ஆம் இடமும் கெட்டு 2ஆம் இடமும் கெட்டு லக்னாதிபதியும் கெட்டு போயிருக்கு அப்படின்னா இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அவ்வளவு சீக்கிரம் அமையவே அமையாது. ஓகேங்களா? அதுவே பெண்ணோட ஜாதகமா இருக்கு அப்படின்னும் போது 8ஆம் இடம் மாங்கல்யம் சொல்லக்கூடிய ஸ்தானம், அதையும் சேர்த்து பார்க்கணும். ஓகேங்களா? இந்த திருமணத்துக்கு முக்கியமான பாவங்கள் அப்படின்னும் போது லக்னம், 7ஆம் இடம், 2ஆம் இடம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து 8ஆம் இடம், 8ஆம் இடம் மாங்கல்யம் சொல்லக்கூடிய ஸ்தானம். அதுக்கு அடுத்து 12ஆம் இடமும் 4ஆம் இடமும் சுகஸ்தானம், செக்ஸல் லைஃப், இது வந்து பாக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த இடங்கள் எல்லாமே கெட்டு போயிருக்கும் ஒரு சிலருக்கு, எல்லா கிரகமும் போயிட்டு
ஆறாம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ அமர்ந்து திதி சூன்யமாயிட்டு அல்லது அந்த பாவங்கள் திரிசூன்ய அதிபதிகளோட அமர்றது, பாதகாதிபதியோட அமர்றது, அஷ்டமாதிபதியோட அமர்றது, இந்த அமைப்புகள்ல இருந்து தசாபுத்தியுமே வந்து ராகு கேதுவோடைய தசாபுத்தி போகுது அப்படின்னும் போது அவ்வளவு சீக்கிரம் வந்து ராகுடைய புத்தி தசாவில ராகுடைய புத்தியில கூட திருமணம் நடக்குது. ஆனா கேதுவுடைய நடக்கிறதுல பெரும்பாலும் வந்து அந்த அளவுக்கு சுபிட்சமா இல்ல. திருமண வாழ்வு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எல்லாருக்குமே. ஓகேங்களா? இது வந்து லேட் மேரேஜ்க்கான அமைப்பு. அதுவே வந்து இளமையிலேயே உங்களுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னா 7ஆம் இடம் வலுத்து இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், சனியோடைய செவ்வாயோடைய சனி பார்வையில செவ்வாய் இருக்கிறது, சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது, இந்த மாதிரி சேர்க்கை இளமையில வந்து திருமணம் கொடுத்துருது, சீக்கிரமாவே மேரேஜ் கொடுத்துருது. இதுல கிரக சேர்க்கைகள் இருக்கு நிறைய. இந்த செவ்வாய் கேது, சுக்கிரன் கேது, செவ்வாய் ராகு, சனி சூரியன் சேர்ந்து இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு இல்லையா? இந்த அமைப்புகள் இருந்து சனி செவ்வாயை பாக்குறது, சனி சுக்கிரனை பாக்குறது, இந்த அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா அதுவுமே மன வாழ்க்கையில சீக்கிரமா திருமணத்தையும் கொடுத்து பிரிவையும் கொடுத்துருது. ஓகேங்களா? பொதுவா வந்து 7ஆம் அதிபதி நீச்சமாக கூடாது, அஸ்தங்கமாக கூடாது. அப்படி ஆச்சுனாலும் அது பெரிய அளவுக்கு பிரச்சனையை தான் கொடுக்குது மன வாழ்க்கையில. இந்த குரு செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி அமைப்புகள் இருந்ததுன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்கும். குழந்தை பிறக்கிற வரைக்கும் இவங்க சந்தோஷமா இருப்பாங்க. குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கு, குரு செவ்வாய் பார்வை இருக்கு அப்படின்னா குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்ல ஒரு 6 மாசம் 1 வருஷத்துலயே இவங்களுக்குள்ள பிரிவினையே கொடுத்துருது ஷுவரா. ஓகேங்களா? பொதுவா வந்து லக்னாதிபதி நல்ல இடங்கள்ல சேர்ந்து இருக்கும் போது கேந்திரத்திலயோ திரிகோணத்திலயோ வலுவாங்கி இருக்குது அப்படின்னும் போது இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டோ அல்லது நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தன்னம்பிக்கையில வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த 6ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ மறைஞ்சிருக்கும் போது இவங்க வந்து அந்த போல்டு இல்லாம ரொம்ப சோர்வாயிட்டு அவ்வளவுதான் நம்ம லைஃப் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தலை தூக்க முடியாம இருக்காங்க. ஓகேங்களா? இந்த பொதுவா லக்னாதிபதி நல்ல ஸ்தானங்கள்ல இருக்கு அப்படின்னும் போது ஜெயிச்சிருவாங்க ஜாதகர். மன வாழ்க்கையில தோத்தாலும் மற்ற வாழ்க்கையில 10ஆம் இடம் நல்லா இருக்கு அப்படின்னும் போது தொழில், 6ஆம் இடம் நல்லா இருக்கு அப்படின்னும் போது வேலை, இவங்க வேலை செஞ்சோ அல்லது தொழில் செஞ்சோ குழைச்சிக்கிறாங்க மன வாழ்க்கை கெட்டு இருந்தாலும். ஆனா இந்த இந்த 7ஆம் இடம் கெட்டு போய், லக்னம் கெட்டு போய், 10ஆம் இடம் கெட்டு போய், 6ஆம் இடம் கெட்டு போய், எல்லாமே கெட்டு போய் இருக்கும்போது இவங்க வந்து ஃபர்ஸ்ட் லவ்வோ அல்லது ஃபர்ஸ்ட் லைஃபோ தோல்வியை கொடுக்குது அப்படின்னா அவங்களால செகண்ட் அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. இதுல சந்திரன் கேதுலாம் இருந்ததுன்னா அவங்க வந்து உடஞ்சு உட்கார்ந்துடுறாங்க. ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி வெளியே வர முடியாத அளவுக்கு பிரச்சனையில லாக் ஆயிடுறாங்க. ஓகேங்களா? அந்த சந்திரன் கேதுலாம் இருக்கு அப்படின்னும் போது அது மேல கோச்சார ராகு கேது பயணம் பண்ணும்போது இவங்க அதற்குண்டான கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அல்லது சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி போயிட்டு வர்றது, விநாயகர் வழிபாடு, சதுர்த்தி திதியில வந்து விநாயகர் வழிபாடு பண்றது, தேங்காய் வந்து சூர தேங்காய் வெட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் பரிகாரங்கள் செய்தாங்கன்னா ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். எதுவுமே பண்ணாம இறை நம்பிக்கை இல்லாம இருந்தாங்கன்னா இது வந்து பெரிய அளவுக்கு இந்த சந்திரன் கேது இருக்க ஜனன ஜாதகத்துல சந்திரன் கேது இருக்கும்போது கோச்சாரத்துல சந்திரன் கேது வருது அப்படின்னும் போது அது பெரிய அளவுக்கு பிரச்சனையை கொடுக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம கிரக சேர்க்கைகள் பார்த்துருவோம். இப்போ டைம் வேற முடிகிற மாதிரி இருக்கு. நம்ம வந்து கிரக சேர்க்கைகளும் அந்த கட்ட பொருத்தம் இருக்கு இல்லையா, அந்த கட்ட பொருத்தமும் எப்படி பார்க்கணும் அப்படின்றத நம்ம பாத்துடலாம். ஓகேங்களா? போர்ட்ல எழுதி போடுறேன். தர்ஷினி, அம்மா நல்லா சொல்றீங்க, வாழ்த்துக்கள். கொஞ்சம் நிதானமா, ரொம்ப வேகமா சொல்றீங்க, கொஞ்சம் நிதானமா சொல்லுங்கம்மா. நன்றி அம்மா. டைம் இருக்கு அப்படின்றதுக்காக தாங்க ஐயா, வேற ஒண்ணும் இல்ல. கேக்குதான் மட்டும் பாத்துக்கோங்க. நான் இங்க சொல்றேன், கொஞ்சம் வேகமா சொல்றேன், கேக்குதான் மட்டும் பாத்துக்கோங்க. கேக்குதா? கரெக்டா இருக்கா? ஓகேங்க, கேக்குதுங்க. நீங்க
மேடம் போர்டுல எழுதுறது சுத்தமா தெரிய மாட்டேங்குதுங்க. அடிக்குது. ஆமாங்க. மத்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இல்ல உண்மைதான், கிளார் அடிக்குதுப்பா. ஓகேங்க. ஆமா மேடம், நீங்க சொல்லிட்டீங்கனாலே பரவாயில்ல. போர்டுல எழுதுறது எங்களுக்கு தெரியறது இல்ல. நீங்க சொல்றது நல்லா இருக்கு மேடம். இப்ப தெரியுதா? இல்லைங்க, கிளார் அடிக்கிறதுனால அந்த எழுத்துக்கள் தெரியறது இல்ல. நீங்க சொன்னீங்கனாலே நாங்க புரிஞ்சுக்குவோம். நாங்க நோட்ல கூட எழுதிக்குவோம். ஓகேப்பா, ஓகே. ஏன்னா போர்டுல எழுதுறது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஓகே. ஏன்னா நீங்க சொல்றதே நல்லா கிளாரிஃபைவா நல்லா விளங்குது, நல்லா சொல்றீங்க. அதுவும் இல்லாம நம்ம வீட்ல இருக்கிற மத்த ஜாதகத்தோட பொருத்தி பாக்குறப்ப ரொம்ப அது கரெக்டாவே மேடம், இருக்கு. இது நம்ம கடைசியா நம்ம வாழ்த்து உரை சொல்லும் போது சொல்லிக்கலாம். இப்ப அவங்க வந்து கிளாஸ் எடுக்க ஓகே மேம். ஓகே ஓகே. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கிரகச்சேர்க்கைகள் மட்டும் சொல்றேன், முக்கியமான இது, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நீங்க சொல்லுங்க. சுக்கிரனோட ஒரு ஆணுடைய ஜாதகத்துல சுக்கிரனோட ராகு கேது சேரக்கூடாது. சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது இருக்கக்கூடாது. அதே போல செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கக்கூடாது. குரு சனி குரு சனி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈக்குவல். குரு சனி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இந்த அமைப்புகள் இருந்ததுன்னா பிரிவுகளை கொடுக்குது. அதே போல சூரியன் சனி வந்து தந்தைக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் வந்து ஆகாது அப்படின்றத மட்டும் தான் சொல்லுவோம். பட் வந்து மன வாழ்க்கையிலுமே சூரியன் சனி சேர்க்கை இருந்ததுன்னா பிரச்சனைகளை கொடுக்குது. ஓகேங்களா? பெண்ணோட ஜாதகம் ஸ்லோவா சொல்லவா, வேகமா இருக்கா? இல்ல மேடம், சொல்லுங்க, டைம் இல்ல, அப்படியே சொல்லுங்க. ஓகே, ஓகே. பெண்ணுடைய ஜாதகம் அப்படின்னும் போது சுக்கிரன் கேதுவோட செவ்வாய் கேதுவோட இருக்கிறது, செவ்வாய் ராகுவோட இருக்கிறது, அதே போல சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறது, புதன் செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறது. இந்த அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா பெண்ணோட வாழ்க்கையில பிரச்சனைகள் ஆகுது. இந்த கிரகங்கள் இந்த கிரக சேர்க்கைகள் வந்து ஒரே இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, இதே மாதிரி அமைப்புகள் தான் கொடுக்கும். அதாவது கூட்டு கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தனித்தனியா 2 கிரகங்கள் ஒவ்வொரு கட்டத்துல இருந்தாலும் பிரச்சனையா கொடுக்குது. ஒன்னா சேர்ந்து இருந்தாலும் பிரச்சனையை தான் கொடுக்குது. பிளஸ் 7ஆம் அதிபதியோட ஆண் பெண் 2 பேருக்குமே 7ஆம் அதிபதியோட ராகு கேது சேர்றது, லக்னாதிபதியோட ராகு கேது சேர்றது, லக்ன ராகு 7ஆம் இடத்துல ராகு கேது இருக்கிறது. இந்த அமைப்புகள்லாம் பிரிவுகளை கொடுக்குது. ஓகேங்களா? ஒரு ஜாதக அமைப்பு இருக்கு, அது சொன்னா உங்களுக்கு எப்படின்னு சொல்ல. சரி, ஓகே, நான் அப்படியே சொல்றேன். ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து கடக லக்னம். லக்னத்துல சூரியன், 2ல புதன், 3ல ராகு, 6ல குரு, 9ல சனி கேது, 11ல சந்திரன், 12ல வந்து சுக்கிரன் பிளஸ் செவ்வாய். இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இந்த கடக லக்னம் கட்டத்தோட கிரகங்களை சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொன்ன ஸ்பீட்ல கண்டிப்பா யாரும் எழுதி இருக்க முடியாது. ஓகே. லக்னத்துல சூரியன், லக்னத்துல சூரியன், 2ஆம் இடத்துல புதன். அதாவது கடக லக்னம் தானேங்க? ஆமா, கடக லக்னம். கடக லக்னம், லக்னத்துல சூரியன், 2ல புதன், 3ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடம் தனுசு வீட்டுல குரு ஆட்சி, 6ஆம் அதிபதி ஆட்சி ஆகிறார். 7ஆம் அதிபதி சனி கேது இணைவு 9ஆம் இடத்துல இருக்காங்க. சனி கேது 9ல. 11ஆம் இடத்துல சந்திரன், 12ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கு, மிதுனத்துல. ஓகேங்களா? எல்லாம் எழுதிட்டீங்களா? ஓகே. இப்போ இந்த கடகல்ல பொதுவா வந்து ராசிகள்ல ரிஷபம் வந்து அதிகமா ஃபெயிலியர் கொடுக்கக்கூடிய ராசியில ரிஷபம் வந்துருது. அதிகமா ஃபெயிலியர் கொடுக்கக்கூடிய லக்னத்திலயுமே ரிஷபமும் வந்துருது, கடகமும் வந்துருது. ஓகேங்களா? ராசி லக்னத்துல. அப்போ இவங்க கடக லக்னம் ஆகி ரிஷபம் ராசி ஆகும் போது 2மே வந்து ஃபெயிலியர், திருமண வாழ்க்கையில ஃபெயிலியர் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஃபர்ஸ்ட் இதுவே வந்து ஃபெயிலியர் தான். செகண்ட் மன வாழ்க்கை அப்படின்னும் போது லக்னாதிபதி சந்திரன் வந்து 11ல இருக்காரு, பாதகத்துல இருக்காரு. நான் சொல்லியிருந்தேன் லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா போதும்,
ஆனா லக்னாதிபதி 11ல இருந்தாலும் உச்சமாகிறாரு. அதனால ஜாதகர் வெற்றியை அடைவார். 7ஆம் அதிபதி சனி வந்து கேதுவோட 9ஆம் இடத்துல இருக்காரு. வீடு கொடுத்த குரு 6க்கு போயிட்டாரு. 6ஆம் இடத்துல ஆட்சியில இருக்காரு. ஓகேங்களா? ஜாதகர் அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல ஜெயிச்சிடுவாங்க. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஆனா திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அதுல வந்து அவங்க கோட்டை விட்டுருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா 7ஆம் அதிபதி கேதுவோட சனி இருக்கு. சனிக்கேது இணைவே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடாது. இந்த சனி வந்து 7ஆம் அதிபதி ஆகி கேதுவோட சேரும் போது மன வாழ்க்கையில பிரச்சனை. அதே போல 8ஆம் அதிபதி பெண்ணுடைய ஜாதகம் இது. 8ஆம் அதிபதியும் சனியோட கேது சேரும் போது இவங்க மன வாழ்க்கையில பிரச்சனை ஒண்ணு. தாலி வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றது, அவர் கட்டின தாலியை நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்ற அமைப்பு. அந்த தாலியிலுமே பிரச்சனை வரக்கூடிய அமைப்பா இருக்கு. சோ வந்து 7ஆம் இடம் 8ஆம் இடம் ரெண்டுமே பாதிக்கப்படுது. ஓகேங்களா? அடுத்து வந்து செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து இருந்ததுன்னா பொதுவா வந்து மன வாழ்க்கை எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா இந்த செவ்வாய் சுக்கிரன் திருவாதிரையில இருக்கும்போது, ராகுவோடைய சாரத்துல இருக்கும்போது கண்டிப்பா மன வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்கும். ஓகேங்களா? திருவாதிரை நட்சத்திரம் சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து திருவாதிரையில 12ஆம் இடத்துல மறையுது. ஓகேங்களா? இது வந்து திரும்பவும் மைனஸ் ஆகுது. மன வாழ்க்கையில பிரச்சனையாகக்கூடிய நேரம். இவங்க திருமணம் பண்ணக்கூடிய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு திசையில சனியோடைய புத்தியில திருமணம் நடந்திருக்கு. சனி 7ஆம் அதிபதி, 8 கூடையவும் அவர் தான். 8ஆம் அதிபதி கோச்சாரத்துல 7ஆம் இடத்துலயோ அல்லது 8ஆம் இடத்துல சம்திங் ராகுக்கு எது பயணம் பண்ணக்கூடிய கோச்சாரத்துல பயணம் பண்ணக்கூடிய நேரத்துல இவங்களுக்கு வந்து திருமணம் நடந்திருக்கு. திருமணம் ஆகி உடனே வந்து இவங்களுக்கு ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்கு. ஏன்னா 8ஆம் அதிபதி கேதுவோட சம்பந்தப்படக்கூடிய நேரம் 8ஆம் இடம் தான். கரெக்டா 8ஆம் இடத்துல ராகு போகக்கூடிய நேரம் இவங்களுக்கு உடனே ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இருந்தாலும் இவங்க ஒரு 7 வருஷம் தள்ளி இருக்காங்க. இவங்களுக்கு கோச்சாரத்துல திரும்பவும் ராகு கேது வந்து இந்த 7ஆம் அதிபதி சனி மேல ராகு கேது வரக்கூடிய நேரத்துல திரும்பவும் மன வாழ்க்கையில பிரச்சனையை கொடுத்து பிரிவை கொடுக்குது. 5ஆம் இடம் நல்லா இருக்கு. 5ஆம் அதிபதி செவ்வாய் ராகுடைய சாரத்துல 12ல இருந்தாலும் இவங்களுக்கு குரு வந்து 6ல ஆட்சியில இருக்கிறதுனால குழந்தை பாக்கியும் பையனோடதுலயும் நல்லா இருக்கு, பொண்ணோடதுலயும் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கிறது. அதனால குரு பலன் காரணமா குழந்தை கிடைச்சிருது. குழந்தை பிறந்த உடனே இவங்களுக்கு பிரிவு கொடுக்கறது. ஓகேங்களா? என்ன காரணம் அப்படின்னா குரு செவ்வாய பாக்குறாரு. நான் சொல்லியிருந்தேன், குரு செவ்வாய பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மன வாழ்க்கையில பிரிவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சோ வந்து அந்த மாதிரி டயத்துலதான் வந்து இவங்களுக்கு மன வாழ்க்கையில பிரிவை கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இன்னும் ஜாதகங்கள் இருக்கு. டைம் கிடைச்சா இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா நம்ம பேசுவோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இப்ப நீங்க கேட்கலாம். ஓகேங்களா? ரொம்ப டைம் முடிய போகிறதுனால சோ வந்து உங்களுக்கான டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா கேளுங்க, சொல்றேன். ஓகேங்களா? மிக்க அருமை. ஓகே மேம். கண்டிப்பா இன்னொரு நாள் அன்னைக்கு நெக்ஸ்ட் மந்த்ல மாதத்துல ஒரு நாள் வந்து நீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட வகுப்புகள் நீங்க எடுக்கிற மாதிரியானதை நம்ம பண்ணிக்கலாம். மிக அருமையா இருக்குது. நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இதுல நன்றியுரை கூறுவதற்காக கோமதி மேடம் அவர்களை வந்து அன்புடன் அழைக்கின்றேன். நன்றியுரை கூறுவதற்கு கோமதி மேடம். ஓகேங்க மேடம். வீடியோ ஆன் பண்ணி இன்றைய சிறப்புரை கொடுத்த ஆயிஷா மேம்க்கு வந்து பாத்தீங்களா, சகோதரி 7ஆம் பாவத்துடைய விளக்க உரை ரொம்ப அருமையா கொடுத்தாங்க. என்னென்ன கிரக சேர்க்கை, ஆணுக்கு என்ன கிரக சேர்க்கை, பெண்ணுக்கு என்ன கிரக சேர்க்கை அப்படின்னு, 5ஆம் பாவத்துல என்னென்ன கிரகங்கள் நின்றாலும் பாதிப்பு, புத்திர ஸ்தானம் எப்படி தடைப்படும், அது முதல் கொண்டு தாமதம் திருமணம் முதல் கொண்டு இளமை திருமணம் முதல் கொண்டு ஒவ்வொரு கிரகத்துக்கும் அழகா பிரிச்சு சொன்னாங்க. ரொம்ப அருமை. அவங்களுடைய அனுபவத்தை தான் கொடுத்திருக்கிறாங்க. சகோதரிக்கு தேசிய கூட்டணி ஜோதிட சார்பாகவும் மற்றும் குழுவில் உள்ள அனைவரும் சார்பாகவும் மிக்க நன்றி. ஜோதிட துறையில் மென்மேலும் வளர சகோதரியின் வாழ்த்துக்கள்.